எக்கு போண்டா பண்ணுறதுக்கு நம்ம இப்போ 4 எக் எடுத்துருக்கோம். அந்த 4 எக்கை வந்து இப்படி ஆஃபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ண எக்லேருந்து இந்த எல்லோ மட்டும் நம்ம இப்படி தனியாக எடுத்துடலாம். பெரிய மிஸ்டேக். இன்றைக்கி எக்கு போண்டா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடான உடனே கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்லா போட்டு இதில் கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இல்லை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவு. இப்போ தனியா பவுடர் கொஞ்சம் க்ரீன் சில்லி, கொஞ்சம் கொரியண்டர். இப்போ நம்ம அதுலேருந்து அது எக்குலேருந்து எடுத்து வச்ச இந்த எல்லோவெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்படி எல்லாத்தையும் இது வந்து நல்லா இப்படி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை எடுத்துக்கலாம், இறக்கலாம். இதை இப்போ நம்ம இது எடுத்துகிட்டு எக்குக்குள்ளே இந்த இதெல்லாம் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா இப்படி ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ வந்து மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொரியண்டர், டர்மரிக் 1 பிஞ்ச், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன், பவுடரு கொஞ்சம், குக்கிங் சோடா வந்து 1 பிஞ்ச், அவ்வளோதான். கொஞ்சம் சால்ட்டு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி லம்ஸ் இல்லாமல் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எக்கு போண்டா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயை கொஞ்சம் நல்லா இப்படி ஊற்றிட்டு அது சூடாகட்டும். அது சூடாகிறதுக்குள்ளே நம்ம வந்து வேறு மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதில் இப்போ நம்ம ஒரு எக்காய் எடுத்து இதில் போட்டு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. சூடானதில் இப்போ மெதுவாக இதுக்கு வந்து இப்படி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இப்படி வந்த உடனே இதை எடுத்துடலாம். இப்போ எக்